மொபைல் போன்ல வால்யூம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிறது, ஆட்டோமேட்டிக்கா டிகிரீஸ் ஆகிற இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க உங்களோட மொபைல் போன்ல ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல் போன்ல வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுறது, ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகுறது, இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட போன்ல இருக்கக்கூடிய கவரை நீங்க வந்து செக் பண்ணுங்க. பேக்ல கவர் போட்டிருப்பீங்களா, அந்த கவரை வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. அந்த கவர் வந்து உங்களோட மொபைல் போனுக்கு ப்ராப்பரா செட் ஆகாம வந்து இருக்குது, அந்த வால்யூம் பட்டன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு டைட்டா இருக்குது, இல்ல சம்திங் ப்ராப்பரா இல்லாம இருந்துச்சுன்னா அந்த வால்யூம் பட்டன் இருக்கிற இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவர் வந்து செட் ஆகாம இருக்கிறதுனால பிரஸ் ஆகி உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுற இந்த ஒரு இஷ்யூ வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால போன்ல இருக்கக்கூடிய அந்த பேக் கவர் வந்து உங்களோட மொபைல் போனுக்கு கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு வந்து வால்யூம்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்க போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அங்க ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கண்டுபிடிக்க தெரியலனா மேல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்துடும். அதை கிளிக் பண்ணி உள்ளர போயிடுங்க. ஒன்ஸ் நீங்க உள்ளர போனதுமே பாத்தீங்கன்னா மேல சைட்ல 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட் பட்டன் நீங்க கிளிக் பண்ணதுமே ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆப் ப்ரிஃபரன்ஸை மட்டும் ரீசெட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ரீசெட் பண்றப்ப உங்களோட போன்ல இருக்கக்கூடிய டேட்டா, ஆப்ல இருக்கக்கூடிய டேட்டா எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகாது. அதெல்லாம் நீங்க வந்து பயப்பட தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ப்ரிஃபரன்ஸை மட்டும் நீங்க வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ரீசெட் பண்ணிட்டு உங்களோட போனை வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போனை நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுற அந்த ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும். மொபைல் போன்ல வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுற அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.